ஒரு டீச்சர் சின்ன பையன் கையில் லெட்டரை கொடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அந்த சின்ன பையனும் ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட லெட்டரை கொடுக்குறான். அந்த லெட்டரை படித்து அவங்க அம்மா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதுக்கு அந்த பையன் லெட்டரில் என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா, நீ ரொம்ப புத்திசாலியாம்ப்பா, உனக்கு சொல்லித்தர மாதிரி அந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் யாருமே இல்லையான்றாங்க. இந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் வருஷத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அந்த பையனும் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக மாறிட்டான். ஒரு நாள் வீடு க்ளீன் பண்ணும்போது அந்த பையனுக்கு அவங்க அம்மா படித்த அந்த லெட்டர் கிடைக்குது. அந்த லெட்டரில் உங்கள் பையனுக்கு மூளை வளர்ச்சி கம்மி, அது மட்டும் இல்லாமல் எங்களால் அவனுக்கு சொல்லித்தர முடியாதுன்றாங்க. அந்த லெட்டரை பார்த்த பையன் ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறான். அது வேற யாரும் இல்லைங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் தான். ஆமாம், அந்த லெட்டரை மட்டும் அவர் சின்ன வயசுலேயே படிச்சிருந்தா இந்நேரம் அவர் பெரிய சயின்டிஸ்டாகவும் இருக்க முடியாது. நீங்களும் நானும் யூஸ் பண்ணுற அந்த பல்பும் இந்நேரம் இருந்தது. அவர் வெறும் பல்பை மட்டும் கண்டுபிடிக்காம மொத்தம் 1093 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காருங்க. படிக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு ஸ்கூலை விட்டு அனுப்பப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனே இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காருன்னா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு வேணாலும் கண்டுபிடிக்கலாங்க.